நான் என்ன சொல்றேன், 50-60 வருஷமா கட்சி நடத்துறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க. ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிக்கிறாரு. அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர், அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் போற்றி இருப்பேன், வரவேற்று இருப்பேன். அதுலயும் சூழ்ச்சி செய்து அவர் ஜெயிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி, கலெக்டரே என்னால பிரஷர் தாங்க முடியல, என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கு நடந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம், மீண்டும் விருதுநகர் தொகுதியில ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீகவுண்டிங்குக்கு அனுமதிச்சால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீகவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜ் முன்னாடி நியாயமாக அந்த ரீகவுண்டிங் நடக்கணும். இதே ஏஆர்ஓ அதே ஆர்ஓ மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும். அது நியாயமானதாக நடக்க வேண்டும். அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒருத்தரா கேளுங்க. என்னங்க? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கோம். இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸா பார்த்திருக்கிறோம். கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் கழிச்சு தான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்ப சபாநாயகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலேயே வழக்கு இருக்கிறது. ஆனா இதை 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் சபாநாயகரா அவர் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. நான் என்ன கேட்டுக்கிறேன், இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் இப்ப 5 தொகுதியில போட்டிட்டோம், வேற யார் தொகுதியை பத்தி நான் ஏன் கேட்கல? ஓகே, மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல அவங்க தோல்வி விட்டுறாங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். எதற்காக விஜய் பிரபன் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்க நிப்பாட்டி அங்க பிரஷரா இருக்குன்னு சொல்லி செல்போன் ஆஃப் பண்ணி ஒரு 10 முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்க நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியா எல்லாருக்கும் தெரியும். இதைதான் நாங்க கேட்கிறோம். உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கோர்ட்டுக்கு போயிட்டா உண்மையிலே உடனடியாக அதற்கு தீர்வு வருமா அப்படிங்கறத உங்ககிட்டயே நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்களாக உங்க எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக அதுக்கான தீர்வை கோர்ட் உடனடியாக கொடுக்கட்டும் சொல்லுங்க, நாளைக்கே நாங்க கோர்ட்டுக்கு போறோம், தயாரா இருக்கோம். ஆனா ஒன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோர்ட்ல நிலுவையில் இருக்கு, அதை நாங்க ஒன்னும் இப்ப பேச முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நாங்க கேட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் 45 நாட்கள் வரைக்கும் நமக்கு உரிமை இருக்கு ரீகவுண்டிங் கேட்கறதுக்கு. அதனாலதான் நாங்கள் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இதை கேட்கிறோம். ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நான் எழுதுனதை விட என் மார்க் கம்மினா இமிடியேட்டா ரீகவுண்டிங் போறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸே. இது என்ன எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல். 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியிலே கடைசி நேரத்தில் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது அனைவராலும் ஒற்றுக்கொள்ளப்படும் போது இது தேர்தல் ஆணையம் உரிய நீதி எங்களுக்கு தர வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன்.